Hello friends, welcome to Tech Flavors. இன்னைக்கு நாம ரவை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான சுவையான ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவை ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துடலாம். நம்ம சாதாரணமாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை தான், வறுக்காத ரவையை யூஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சிடலாம். ரவை நல்லா ஊறினா தான் அதை பிழிஞ்சு பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டோட்டலாக 3.5 hours ஊற வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி இருக்குது. இதை கையால் நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துக்கலாம். மிக்சியிலலாம் அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கையை வச்சு நல்லா பிசைஞ்சாலே நமக்கு பால் கிடச்சிடும். இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு நல்ல கெட்டியான பால் கிடச்சிருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இனி இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். வடிகட்டுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயினரில் டைரெக்டாக நம்ம வடிகட்ட போகிறதில்ல. அப்படி வடிகட்டினோன்னா ரவையும் சேர்ந்து கீழே வந்துடும். அதனால் அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு தான் நம்ம வடிகட்ட போகிறோம். துணி போட்டு வடிகட்டுறதுனால ரவை கீழே போகாது. நமக்கு கிளியரான மில்க் கிடச்சிரும். இதை டைரெக்டாக சரித்து ஊற்றினோன்னா மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் உள்ளே வரும். அதனால் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் ரவையும் சேர்ந்து வரும். இனி இதை கையால் நல்லா அழுத்தி பிழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மில்க் எல்லாமே நமக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வடிகட்டியாச்சு. இனி இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடலாம். அப்போ மேலே தண்ணியும் கீழே மில்க்கு மாட்டு ரெண்டும் தனியாக பிரிஞ்சு கிடைக்கும். அது தெளிகிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கலர் மாறும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் தெரியுது, கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்பட்டுலா வச்சு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ ஈவனாக நமக்கு அந்த ப்ரௌன் ஆகி கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரவை மில்கை தெளிய வச்சுருந்ததில் வாட்டர் மேலே தனியாக செப்பரேட்டாக வந்திருக்கு. அதை கீழே ஊற்றிட்டு பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஹல்வா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். சுகர் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். சிரப் கன்சிஸ்டன்சி எல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த மில்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே நம்ம கரமலைஸ் பண்ணி வச்சுருந்த சுகரையும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும். அதனால் கரமலைஸ் பண்ண உடனே நம்ம ஹல்வா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடணும். இது கெட்டியாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த சூட்லேயே இது உருகிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரம்ல சுகர் எல்லாமே நல்லா உருகிடுச்சு. நமக்கு அல்வாக்கு தேவையான நிறம் கிடச்சிருக்குது. இதை வந்து கைவிடாமல் இனி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கோதுமை ஹல்வா பண்ணுறது மாதிரி இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, உடனே கெட்டி ஆகிடும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துடலாம். கீ சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹல்வா ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு ஹல்வா. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல எல்லாருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இனி இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஹல்வா வந்து அந்த பதம் ரீச் ஆகிடுச்சு. அடியில் வந்து ஒட்டாமல் சூப்பராக பாத்திரத்தை விட்டு விலகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரவை ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரவையில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கோதுமை ஹல்வா மாதிரியே இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.